ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டார்டர் ரெசிபி சிக்கன் விங்ஸ் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சிக்கன் விங்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக, கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு சூப்பராக இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி, பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வந்து சிக்கன் விங்ஸ்ன்னு கேட்டாவே போதும், அதுக்கேற்ற மாதிரி பீசஸை கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பூண்டை கொஞ்சம் நல்லா இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்க்கறதுனால சிக்கனுக்கு வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அது கூடவே வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மிளகு பொடி, பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு இந்த சிக்கனை வந்து அப்படியே மேரினேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் 2-3 மணி நேரம் கூட நீங்கள் மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிக்கனுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்கு நம்ம கொஞ்சம் பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் முதல்ல கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளை மிளகுத்தூள், ஒயிட் பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பிளாக் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக ஆனியன் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆனியன் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நல்லா பொடிசாக நறுக்கின பூண்டை வந்து நீங்கள் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரை வந்து ஒரு ஜிப்லாக்லேயோ இல்லை ஒரு கவர்லேயோ சேர்த்துக்கோங்க. அதுலேயே வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் அந்த பவுடர்லேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கவரை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கவரை வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பவுடர், அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பவுடர் வந்து அந்த சிக்கன் மேலே வந்து நல்லா கோட் ஆகும். உங்களுக்கு பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையெல்லாம் ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போது நல்லா வந்து இந்த சிக்கனோட அந்த பவுடரை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், அவனில் வந்து பேக்கும் பண்ணலாம், இல்லை ஏர் ஃப்ரையர் இருந்தால் அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் ஆயிலை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த சிக்கனை வந்து 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து அவனில் பேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அவன் சேஃப் இருக்கிற ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சிக்கனில் மேலே இருக்கிற அந்த எக்ஸஸ் பவுடரை வந்து லைட்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் வந்து ஃபுல்லாக வச்சுடுங்க. வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சமாக ஆயிலை ட்ரிசில் பண்ணிக்கோங்க. 2 சைடும், சிக்கனுக்கு 2 சைடும் நல்லா ஆயிலை ட்ரிசில் பண்ணிவிட்டு இதை வந்து 190 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 மினிட்ஸ், 25 நிமிஷம் இதை பேக் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து ஒரு 12 நிமிஷம் இருக்கும்போது அவனை ஓப்பன் பண்ணி இந்த சிக்கனை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நடுவில் ஒரு 12 நிமிஷம் இருக்கும்போது சிக்கனை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இந்த சிக்கன் பேக் ஆகி வரத்துக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனவுடனே இதில் வந்து கொஞ்சமாக கெச்சப் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு பொடி, பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் வந்து நான் இன்றைக்கி ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஒயிட் வினிகர் கூட இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இது ஒரு கொதி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வரும்போது இதில் வந்து கொஞ்சமாக சில்லி கார்லிக் சாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த சில்லி கார்லிக் சாஸ் எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், விருப்பப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாஸை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒருவேளை சாஸ் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே அவனில் பார்த்தீங்கன்னா சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து அந்த சாஸோடு சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாஸ் வந்து அந்த சிக்கனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா
டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சிக்கன் விங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டர் ரெசிபி. நீங்கள் ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷாக இது இருக்கும். அதே மாதிரி கெஸ்ட்டெல்லாம் யாராவது வராங்கன்னா நீங்கள் வீட்லேயே முன்கூட்டியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவங்க வரும்போது அந்த சாஸில் அந்த சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.